RAG, Finetuning, Prompt Engineering. இது மூணுமே ஒரு ஜெனரல் AI மாடலை ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக யூஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு AI இன்ஜினியர்ஸ் காமனா யூஸ் பண்ற டிஃபரெண்ட் வேஸ். இன்னைக்கு வர எல்லா AI ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த டேர்ம்ஸை நீங்க கண்டிப்பா பார்க்காம இருக்கவே முடியாது. ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Some professionals இது ஒரு competing option பார்க்கறாங்க. But these 3 are different solutions for 3 different problems. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த RAG, Finetuning and Prompt Engineering இந்த 3 மெத்தட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மெத்தடை எந்த யூஸ் கேஸ்க்கு எப்போ யூஸ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா இந்த செஷன்ல நீங்க எல்லாருமே கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Compensation up to 1.2 crore CTC. இந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸப்ஷனல் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இது எந்த பொசிஷன் உங்க கண்ணு முன்னாடி தெரியுது. த நம்பர் 1 ஹைலி டிமாண்டபிள் ஸ்கில் செட், தட் இஸ் AI இன்ஜினியர். பேக் அண்ட் நாலேஜ் தெரிஞ்சு அது கூட நீங்க ஜென்ரேட்டிவ் AI நீங்க வந்து ஆட் ஆன் பண்ணும்போது ரொம்பவே ஒரு பெரிய ஸ்கில் செட்டா உங்களுக்கு இந்த 2026லயும் நெக்ஸ்ட் இயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கில் செட்டா இருக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டெர்மினாலஜிஸ் AI இன்ஜினியர்ஸ்க்கு இன்னைக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் ஆடா இருக்கு. அதுல இந்த பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு டெர்மினாலஜி ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் RAG. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த LLM பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோஸ், அதுக்கப்புறம் இந்த AI ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த AWS, GCPs or Azure, இந்த மாதிரி பல டெர்மினாலஜிஸ், 5+ years of software engineering experience, லாங் செயின் இல்லாம இந்த மாதிரி பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாப் ரோலை நீங்க வந்து பாக்குறீங்க, உங்களோட கெரியரை வந்து டிரான்சிஷன் பண்ணணும். ஆர் உங்களோட கெரியர் வந்து பாத்தீங்கன்னா இது அப் டு 1.2 CR. உடனே வந்து யோசிக்காதீங்க, உடனே ஒரு எக்ஸ்கியூஸ் எடுத்துட்டு வருவீங்க. நான் வந்து நான் ஐடி இருக்கேன், நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கேன், என்னாலலாம் இந்த மாதிரி லேர்ன் பண்ண முடியுமா, அந்த எக்ஸ்கியூஸ்ல எடுத்து ஓரவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்மளுடைய கோல் 1.2 crore CTC கிடையாது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸும் உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்கேன். இப்படிலாம் இருக்குது மார்க்கெட்ல, என்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்குது, நீங்க இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எவிடன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி எடுத்திருக்கேன். ஸோ இதுல போட்டிருக்கக்கூடிய மல்டிபிள் டெர்மினாலஜிஸ்ல இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம 3 டெர்மினாலஜிஸை பத்தி பார்க்க போறோம். Agentic AI டெர்மினாலஜிஸ் சிம்பிளிஃபைட். ஓகே, நம்பர் 1 என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபைன் டியூனிங் பத்தி கத்துக்க போறோம்னு சொல்லியிருந்தேன். RAG, Agentic AI இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரிலேட்டட். பட் இந்த பர்டிகுலர் செஷன் நம்ம வந்து less than 20 minutesல இந்த 3 கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து ஸ்கிரிப்டை வச்சு, ஆர்கிடெக்சர் டயக்ராமை வச்சு, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வச்சு கம்ப்ளீட்டா இந்த செஷன் முடியும் போது இந்த மூணுத்துக்கு இருக்கக்கூடிய இன்டர் ரிலேட்டபிலிட்டி என்ன, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு எந்த மாதிரியான டெக்னிக்கை டேப் பண்ணும் இந்த ஜெனரேட்டிவ் AI வேர்ல்டுக்குள்ள அப்படின்றது ப்ராப்பரா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க போகுது. ஸோ இந்த செஷனை எந்த அஜெண்டால நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போறோம் அப்படின்றத என்னோட அடுத்த பாயிண்டா இருக்கு. வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் Azure AI ஆர்கிடெக்சர் ஓவர்வியூ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து காமிக்க போறேன். பிகாஸ் அங்க வந்து AWS or GCPs or Azure சொல்லி நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களோட கம்பெனில இது ஏதாச்சும் ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. நான் இந்த செஷனுக்கு Azureல இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சரல் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நீங்க வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன். ஓகே, இது பார்த்ததுக்கு அப்புறமா ஃபைன் டியூனிங்னா என்ன, அண்ட் இந்த ஃபைன் டியூனிங் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறமா RAG எந்த இடத்துல வருது, RAG அப்படின்னா ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் எங்க வருது, அண்ட் RAG லிமிடேஷன் என்ன, அதுக்கப்புறமா இந்த Agentic AI உள்ள இருப்போம். அந்த Agentic AI இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் டயக்ராம் என்ன, அது இருக்கிற ஸ்கிரிப்டிங் பார்த்துட்டு நம்ம ஓவராலா ஒரு டேக் அவே பாயிண்ட் எடுத்து இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சுக்க போறோம். ஓகே, ஸோ நவ் த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Azure AI ஆர்கிடெக்சர் ஓவர்வியூ அப்படின்ற அந்த ஆர்கிடெக்சர் எடுத்துட்டு போறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Azureல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் ஹை லெவல் ஓவர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Azureக்குள்ள நிறைய CRM இருக்கும், ERP டூல்ஸ் இருக்கும், லாக்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் APIs இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண போறாங்க ஃபார் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல ஏதாச்சும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவுக்குள்ள தான் கூகுள் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி Azureக்குள்ள Azure ஸ்டோரேஜ்ல இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸ்கேலபிள் கிளவுட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் பண்ண போறாங்க. ஸோ இங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய Azure சர்வீசஸ், அதாவது வந்திருக்கக்கூடியது நம்மளுக்கு டாக்குமெண்டா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், இமேஜஸா இருக்கலாம், பிடிஎஃப்ஸா இருக்கலாம், எல்லாமே இங்க ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ஸ்டோர் ஆயிருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு காக்னிட்டிவ் பவர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை பார்த்தா அதில் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ விஷனா நம்ம வந்து பார்க்குறோம். ஏதாச்சும் ஒருத்தர் சொல்லும் போது அந்த இன்ஃபர்மேஷனை காதால கேட்டு அதை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் வந்து உள்ளர ஸ்டோரேஜ்க்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல இருக்கும்போது அந்த Azureக்குள்ள மல்டிபிள் சர்வீசஸ் இருக்கும். விஷன் சொல்லிட்டு ஒரு சர்வீசஸ் இருக்கும், லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும், ஸ்பீச் சொல்லிட்டு ஸ்பீச்சை ப்ராசஸ்
ப்ராசஸ் பண்றதுக்கு, சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு மல்டிபிள் சர்வீசஸ் இருக்கும். ஸோ இந்த சர்வீசஸ் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதனால ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு மல்டிபிள் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசூர்க்குள்ளேயே இருக்கு. ஸோ வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூசருக்கு ஏதாச்சும் அவுட்புட்டை நம்ம வெளியே கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தேவை. அப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனைனுடைய ப்ராடக்ட்டையோ ஒரு ஜெமினியோட ப்ராடக்ட்டையோ கிராக் எடுத்து வச்சுக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓப்பனைனோட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ அந்த ஜிபிடி மாடல்ஸ் வந்து அவங்களோட மைக்ரோசாஃப்ட் அசூர்ன்றது என்ன, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிடி மாடல்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜிபிடி மாடல்ஸ் உள்ள இருந்தாலும் இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியுதுன்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எல்லாம் என்ன பாருங்க, மல்டிபிள் சோர்சஸ், பிசினஸ் டேட்டாக்கு தேவைப்படக்கூடிய பிசினஸ்க்கு தேவைப்பட மல்டிபிள் டேட்டா சோர்சஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரே ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இருக்கு. அதுக்கு நம்ம வந்து அசூர் ஸ்டோரேஜ் சொல்றோம். இந்த ஸ்டோரேஜா இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய மல்டிபிள் அசூர் சர்வீசஸ் இருக்கு. பிகாஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டிஃபரெண்டா இருக்கு. பட் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு யூசருக்கு அவுட்புட்டா கொடுக்கும்போது தான் இந்த ஜிபிடி மாடல்ஸ் இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பிகாஸ் இங்க சப்ளை இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்க சப்ளை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் டிஃபரெண்ட் ஃபைல் ஃபார்மட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர் ப்ராப்பரா புரியுது நம்புறேன். நான் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். படிச்சு பார்த்துக்கோங்க. என்டர்பிரைஸ் டேட்டா ஸ்டோர்டு, ப்ராசஸ் அண்ட் என்ரிச்ட், தென் அதான் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் ஆகி என்ரிச் ஆகி அதுக்கப்புறமா தென் ஜிபிடி ஜென்ரேட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ரெஸ்பான்ஸ் வெளியில் கொடுக்கறதுக்கு அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இல்லாமல் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காது. ஸோ இங்கே சேலஞ்ச் என்னன்னா ஜிபிடி டஸ் நாட் நோ யுவர் டேட்டா. உங்களோட கம்பெனிக்கு எந்த டேட்டா வந்து, பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டா இருக்கு, ரைட்? ஸோ ஜிபிடிக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அசூரில் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன்னா ஜிபிடிக்கு தெரிஞ்சிருக்கிறது ஜென்ரல் டேட்டா தான். ப்ரொவைட்டிவ் ரிச்னுடைய கம்பெனி இருக்கிற ரீஃபண்ட் பாலிசிஸ்ல என்னென்ன அதனுடைய எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஜிபிடிக்கு அந்த பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதான் இங்கே போட்டிருக்கேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஜிபிடி ஹாஸ் நோ நாலேஜ் ஆஃப் யுவர் இன்டர்னல் பாலிசிஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பிசினஸ் ப்ராசஸஸ். கரெக்டா? அண்ட் த கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு வி பிரிட்ஜ் திஸ் பர்டிகுலர் கேப்? இப்போ அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு எப்படி என்னுடைய டேட்டாவுடைய நாலேஜஸ் அப்ளை பண்ணி அவர் என்னோட டேட்டா சோர்சஸ் அப்ளை பண்ணி நான் அதுல இருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கு போவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இந்த இடத்துல ஃபைன் டியூனிங் ஒரு கான்செப்ட் இருக்கு, ராக் அப்படின்ற மாதிரி இருக்கு, ஏஜென்டிக் ஏஐன்ற மாதிரி இருக்கு. ஈச் சால்விங் டிஃபரெண்ட் ப்ராப்ளம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அசூர் யூஸ் பண்ணி அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படிப்பட்ட பைப்லைன்ல டேட்டா வந்து உள்ள ஸ்டோர் ஆகுது, அங்க எந்த இடத்துல LLM ஃபிக்ஸ் பண்றாங்க, அப்படி நம்ம வந்து அசூர்க்குள்ள போய் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவுக்கு எப்படி இந்த LLM ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த 3 கான்செப்ட் வந்திருக்கு. ஃபைன் டியூனிங், ராக், ஏஜென்டிக் AI. ஸோ இப்போ இது எப்படி வந்து நம்மளுடைய இந்த அசூர்க்குள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு போறேன். ஸோ அந்த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைன் டியூனிங்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு பேச போறேன். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, ஏ கோச் ஜான் ரன்ஸ் 2 AI கம்பெனிஸ், சரியா? ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவைட் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் AI கோச்சிங்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதர் கம்பெனி ZeproX.aiன்றது வி ஹேவ் another company as well. அண்ட் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி என்டர்பிரைஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க கம்பெனிக்குள்ள ஒரு ப்ராப்பரான AI டீம்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு கன்சல்டன்ட்டாக இருந்து அவங்களோட ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்து நாங்களே வந்து ஹெட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 கம்பெனி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வரும்போது வாட் இஃப் யூ மே ஆஸ்க், நீங்க வந்து கேட்கலாம் எங்கள்கிட்ட, கோச் இந்த என்ரோ உள்ளர் வந்து நாங்கள் படிக்கிறோம், வாட் இஸ் யுவர் ரீஃபண்ட் பாலிசி, வாட் இஸ் த டெலிவரி பாலிசி, எப்படி நீங்க வந்து ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணுவீங்க, கேன் ரிட்டர்ன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் 15 days, சர்வீசஸ் ஆஃப்டர் 15 days, இந்த மாதிரிலாம் பல ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் அசூர் சர்வீசஸ்ல அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த LLM வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நீங்க பாருங்க, ஃப்ரம் ஓப்பன்ஐலேருந்து ஓப்பன் API API எடுத்தாச்சு. ஸோ அந்த API வந்து பார்த்தீங்கன்னா GPT 4.1 மாடல் எடுத்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, நான் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், கூகுளுடைய ஒரு இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம், கூகுள் கொலாப் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம், கூகுள் கொலாபரேட்டர். அதுக்குள்ள தான் கோட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஷிஃப்ட் நான் இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இந்த என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாருங்க. அதாவது நான் வந்து இன்புட் கொடுத்திருக்கேன், வாட் இஸ் ப்ரோவைட் பிரிட்ஜ் ரீஃபண்ட் பாலிசி. அதாவது ஓப்பன் API எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாவே அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எடுத்துட்டு என்னோட கம்பெனி, அதாவது நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க வந்து ப்ரோவைட் பிரிட்ஜ்னுடைய ரீஃபண்ட் பாலிசி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த API மட்டும் வச்சுக்கிட்டு as of my latest update there is no widely recognized publicly available information about the company or service called ப்ரோவைட் பிரிட்ஜ். பிகாஸ் நம்மளுடைய கம்பெனியை பத்தி ப்ரோவைட் பிரிட்ஜ் பத்தி ஜஸ்ட் API மட்டும் நீங்க வந்து பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். இதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சாவி. ஸோ அந்த கீ வந்து உங்க கையில் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இதுல ப்ராப்ளம் என்னன்னா, the model is intelligent தான், பட் the model does not know your business. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாடலுக்கு உங்களுடைய டேட்டா வந்து சப்ளை பண்ணணும். இங்க காமிச்சிருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப ஹை லெவல், ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் போகாது, யார் வேணா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ சொல்யூஷன் என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி, ஓகே, டெக்னிக்கலாக டிக்ஷனரின்னு சொல்லுவோம். இது கீ, இது வந்து ரைட் சைடு வரது வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் கீஸ், இதெல்லாம் என்னன்னா மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நான் ஆர்கிடெக்சர் காமிக்கவும் புரியும். மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ்ல வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து வச்சிருக்கேன். இப்போ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு வந்து டைப் பண்ற சாட்ல எனக்கு ரீஃபண்ட் பாலிசி பத்தி வேணும் அப்படின்னா, அப்ப இது என்ன பண்ணுவோம்னா, இது ஃபுல்லாவே நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கம்ப்ளீட்டா ரீட்ரைன் பண்ணும். இந்த புது டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு என்னுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ரீட்ரைன் பண்ணி அதுக்கப்புறமா யூசர் ஏதாச்சும் கேட்கும்போது ரீஃபண்ட் அவைலபிள் வித்தின் 7 days அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். அதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் அசூர்னுடைய ஆர்கிடெக்சர் எடுத்து தான் நம்மளுக்கு வந்து ஃபைன் டியூனிங் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ யூசர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ப்ராம்ப்ட் பண்றாரு. இப்போ ப்ராம்ப்ட் பண்ணாருன்னா என்ன நடக்கும் பாருங்க. அசூர்ல இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் ஏஐ மாடல் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். பட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்கும், இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த அசூர் ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய பிளாப் இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கலாம், மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், டேபிள்ஸ் இருக்கலாம், இமேஜஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவோம்னா இந்த பர்டிகுலர் ஓப்பன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மாடலை கம்ப்ளீட்டாவே நம்ம வந்து ரீட்ரெயின் பண்ண போறோம். அப்படி ரீட்ரெயின் ஃபுல்லாவே ரீட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து அதுல ஆன்சர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே ஆன்சர் இருக்காது, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ நீங்க எல்லா டேட்டா சோர்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி மாடலை ஆல்ரெடி அந்த ஓப்பன் ஏஐக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் உங்களோட இன்ஃபர்மேஷன் சேர்த்து நீங்க ரீட்ரெயின் பண்றீங்க. அதான் இங்க போட்டிருக்கேன். பெஸ்ட் ஃபார் ஸ்டேபிள் நாலேஜ். ஓகே, ரேர்லி சேஞ்சிங் டேட்டா. இதுக்கப்புறம் நீங்க டேட்டா சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாயிண்ட் பை பாயிண்டா போட்டிருக்கேன். வாட் இஸ் திஸ் பர்டிகுலர்னா கஸ்டமைஸ் த மாடல். ஓகே, ட்ரெயின் வித் டொமைன் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ், நாலேஜ் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் த மாடல். ஓகேவா? அது பர்மனென்ட்லி அந்த ஒரு நாலேஜாக தான் இருக்கும். ஸ்பெஷலைஸ்ட் யூஸ் கேசஸ், இண்டஸ்ட்ரி டெர்மினாலஜி, கன்சிஸ்டன்ட் டோன் அண்ட் டொமைன் ஸ்பெசிஃபிக் ரீசனிங் பில்ட் இன்டு த மாடல் இட்செல்ஃப். நீங்க அதுக்கேற்ற மாதிரியான எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்க அந்த மாடலில் கொடுத்து இந்த மாதிரி டோன்ல நீ ரெஸ்பாண்ட் பண்ணா அதே டோன்ல அப்படியே போய் உட்காந்துக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பாலிசி பார்ட். த மாடல் லேர்ன்ஸ் யுவர் ஹெச்ஆர் பாலிசிஸ், பாலிசி ரூல்ஸ், இன்டர்னல் டெர்மினாலஜிஸ் டியூரிங் த ட்ரைனிங். புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியுது நினைக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஏனுடைய கீக்கு அந்த மாடலுக்கு எல்எல்எம்க்கு உங்க கம்பெனி பத்தின டேட்டா இல்லை. ஸோ உங்க கம்பெனி பத்தின டேட்டா கொடுத்து மாடலை ஃபுல்லாகவே ரீட்டைன் படிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டோன்ல ரெஸ்பான்ஸ் வேணுமோ அதுக்கு பேர் தான் ஃபைன் டியூனிங்னு சொல்லுவோம். ஃபைன் டியூனிங் நத்திங் பட் வாட் எக்ஸிஸ்டிங் மாடலை திருப்பி ரீட்டைன் பண்றது தான் ஃபைன் டியூனிங். அதை இங்க போட்டிருக்கேன். ஃபைன் டியூனிங் டீச்சர்ஸ் த மாடல் பை அப்டேட்டிங் இட்ஸ் வெயிட்ஸ் டியூரிங் த ட்ரைனிங். நாலேஜ் இஸ் பேக்ட் இன் பெர்மனென்ட்லி. ஓகே, நாலேஜ் வந்து நம்மளுக்கு என்ன எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் வேணுமோ அது கம்ப்ளீட்டாக உள்ள கொடுத்துருக்கும். ஸோ இப்படி கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய ஒரு சில லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்து பேச போறேன். இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ஃபைன் டியூனிங் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மாடலில் உங்களோட டேட்டா கொடுத்து கம்ப்ளீட்டாக ரீட்டைன் பண்ணீங்க. பட் இப்படி ரீட்டைன் பண்றதுனால இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் அடுத்து பேச போறேன். எக்ஸ்பென்சிவ் ரீட்ரைனிங் எவ்ரி டைம் த டேட்டா சேஞ்சஸ். கம்பெனிக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ல இப்போ இந்த டாக்குமெண்ட் பாருங்க, ஆர்கிடெக்சர்ல இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிசி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரைட்? ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் மந்த் பை மந்த் ஆர் 5 to 7 days இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்க மாடலை கம்ப்ளீட்டா ரீட்ரைன் பண்ற மாதிரி இருக்கும். அதான் போட்டுருக்கு பாருங்க. எக்ஸ்பென்சிவ் ரீட்ரைனிங் எவ்ரி டைம் டேட்டா சேஞ்ச் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ரீட்ரைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ரீட்ரைன் பண்ணீங்கன்னா ஸ்லோ டு அப்டேட்டா இருக்கும். ஹவர்ஸ் ஆர் டேஸ் ஆஃப் ட்ரைனிங் நடக்கலாம். நாலேஜ் பிகம்ஸ் அவுட் ஸ்டாண்டர்ட் இமிடியட். நாலேஜ் பிகம்ஸ் அவுடேட்டட் இமிடியட்லி ஆஃப்டர் த ட்ரைனிங். கரெக்டா? பிகாஸ் நீங்க நாளைக்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து புதுசாக அப்டேட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு ஃபுல்லா மாடல் ரீட்ரைன் பண்றீங்க. cannot handle டைனமிக் ஆர் ரியல் டைம் டேட்டா பண்ண முடியாது. அதே மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள் அதான் கொடுத்துருக்கு. அதே ஹெச்ஆர் பாலிசியில் பாலிசி சேஞ்சஸ் 7 to 30 days. கரெக்டாக இந்த இடத்துல பாலிசி சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. மாடல் ஸ்டில் ஆன்சர் 7 days until fully retrained. புரியுதா? நீங்க 7 to 30 daysக்குள்ள இந்த பாலிசி சேஞ்ச் ஆகும்போது பாலிசி இமீடியட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து அந்த அசூர் ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்டரியில் அந்த இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து கொடுக்காம, பிகாஸ் ரீட்ரைன் மாடல் ஆகலையே. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்க ப்ராப்ளம். ஃபுல்லி ட்ரைனிங் சைக்கிள் ரெக்வயர்ட் ஜஸ்ட் டு ஃபினிஷ் ஒன் ஃபேக்ட். அது ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல என்ன கொஸ்டின் வருதுன்னா, வாட் இஃப் டேட்டா சேஞ்சஸ் எவ்ரி டே? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டேட்டா சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? பாட்டம் லைன் என்னன்னா அதான் இங்க போட்டிருக்கு. ஃபைன் டியூனிங் cannot keep up. இந்த ஃபைன் டியூனிங் கான்செப்ட் வராது. we need a solution that uses the latest information without retraining. புரியுதா? ஃபுல்லா ரீட்ரைன் பண்ணாம ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் அந்த டாக்குமெண்ட் அங்க அப்லோட் ஆனதுமே அந்த கரண்ட் என்ன டாக்குமெண்ட் இருக்கு அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும். அதான் பாட்டம் லைன் என்ன போட்டிருக்கேன்னா, ஃபைன் டியூனிங் ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்டேபிள் ரேர்லி சேஞ்சிங் நாலேஜ். இந்த இடத்துல நான் வந்து டாக்குமெண்ட் டச்சே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஃபைன் டியூனிங்ன்ற கான்செப்ட் பண்ணி அதை அப்படி ஒதுக்கி விட்டுருணும். பிகாஸ் அந்த இடத்துல நீங்க போய் திருப்பியும் அப்டேட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு. புரியுதா? இவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு. இதுக்கப்புறம் நம்ம டச்சே பண்ண மாட்டோம்ன்ற இடத்துல அந்த மாடலை எல்எல்எம் கால் பண்ணி அப்படி நீங்க வந்து ரீட்ரைன் பண்ணி அப்படியே டச் பண்ணாத இடத்துல நீங்க வந்து ஃபைன் டியூனிங் கான்செப்ட் மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. நீங்க நாளைக்கு வந்து அந்த மாடலை டச் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நாட் ஃபார் டைனமிக் டேட்டா நீங்க ஃபைன் டியூனிங் மட்டும் பார்த்து ரிலை பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல தான் which comes for the rescue retrieval augmented generation comes for the rescue. So இப்போ இந்த retrieval augmented generation என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் என்ன பண்ண போறோம், அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்ல என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்கிரிப்ட் மட்டும் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்கிரிப்ட் காமிக்கிறேன். ஃபுல்லாக ரேக் பற்றி நம்ம ஆல்ரெடி 8 டைப்ஸ் ஆஃப் ரேக் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சேனலில் பேசியிருக்கோம். பட் இந்த வீடியோவில் இந்த 3த்துக்கு இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் மட்டும் பண்ணி இந்த டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்கள் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீட் பண்ணிட்டு போகணும்னு தான் விருப்பப்படுறேன். ஸோ இந்த இடத்துல ரேக்னா ரீஃபண்ட் பாலிசிஸ் 30 days, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அவைலபிள் அண்டில் ஜாப்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க பாருங்க, யூசர் வந்து ரீஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கீவேர்ட் போட்டார்னா அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்குள்ள இருப்பாரு. இங்க பாருங்க, ஃபார் டாக் இன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்
டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எல்லாத்துலையும் போயிட்டு அந்த இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை என்ன கீவேர்ட் போடுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எனக்கு மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்கிறோம். இதுதான் ரேக். ரிட்ரைவல் டாக்குமெண்ட்டில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றது அர்த்தம். ஸோ இதனுடைய ஆர்கிடெக்சர் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிருப்பாருங்க. இப்போ அந்த அசூரில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் போடுவார், எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு. அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் டேப் பண்ணாமல் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் Azure AI சர்ச் அப்படின்ற மாதிரி அசூருக்குள்ள அந்த மல்டிபிள் சர்வீசஸ்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்க இந்த இடத்துல Azure AI சர்வீசஸ்குள்ள இங்கே பாருங்க சர்ச் அப்படின்ற மாதிரி ஒரு டூல் இருக்கு, புரியுதா? ஸோ இந்த டூல்ன்றதை MCP டூல்னு சொல்லுவோம், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். விஷன் அப்படின்றது அது ஒரு MCP டூல். விஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த விஷன் டூல் வந்து டேப் ஆகும். நான் அதை அடுத்த ஸ்லைடு காமிக்கும்போது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது MCPன்ற கான்செப்ட். ஸோ இப்போ அந்த Azureல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டூல் சர்ச் டூலை டேப் பண்ணி இது என்ன பண்ணுன்னா இங்கே டாக்குமெண்ட்ல தான் ஸ்டோரேஜ் டாக்குமெண்ட்ல PDFs டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கூடையும் போயிட்டு யூசர் கொடுத்த ப்ராம்ப்ட் ஆர் கொஷின்ஸ் அந்த கீவேர்டை மேட்ச் பண்ணி இண்டெக்ஸ் பண்ண. ஓகே, வெக்டரைசேஷன்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய வேர்டை நம்பர்ஸை மாற்றி இந்த நம்பர்ஸ்க்கு ரிலேட்டபிளாக க்ளோஸபிளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணி சர்ச்சிங் வந்து ரெலவென்ட் கான்டெக்ஸ்ட்டை எடுத்து நம்மளுடைய GPT மாடலுக்குள்ள கொடுத்து அதுக்கப்புறமா ஆன்சர் வரும், புரியுதா? பிகாஸ் அந்த கான்டெக்ட் வந்துருச்சு, பட் யூசருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணா அங்கேயே நம்மளுக்கு எல்லாம் வரும். ஸோ இங்கே நம்ம ஃபைன் டியூனிங் கான்செப்ட் அப்படியே கட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம பண்ணுறதுனா ஃபைன் டியூனிங் பிகாஸ் மாடல் ரீட்டைன் பண்ணி எல்லாம் கூப்பிட்டேன், பட் எல்லாம் வந்து எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் யூசருக்கு. அந்த இடத்துல எல்லாம் இருக்கு. பட் ஆனால் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ராக் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் வந்து உட்கார வச்சதுனால இந்த ராக் ஃபர்ஸ்ட் யூசரோட இன்புட் எடுத்து அதுக்கு ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை வந்து வெக்டரைசேஷனா நம்பர்ஸாக மாற்றிடும். இன்புட்டை நம்பர்ஸாக மாற்றி அந்த நம்பர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் அப்படியே எடுத்துட்டு வந்து ரெலவென்ட் கான்டெக்ட் நம்மளோட எல்எல்எம்க்கு கொடுத்து நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டில் பிகாஸ் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம் எனக்கு வந்து ஒரு 20 வேர்ட்ஸில் அவுட்புட் கூட அந்த மாதிரிலாம் கொடுத்துரும் பிகாஸ் டோக்கன் வேஸ்டேஜ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூசருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் நம்ம ரேக் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த ஆர்கிடெக்சர் புரிஞ்சுச்சுன்னு நம்புறேன். இதனுடைய தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நான் வந்து பவர் பாயிண்ட்ல போட்டிருக்கேன். சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரிட்ரைவ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ஜெனரேட் பண்ணும், புரியுதா? அடுத்து வை ரேக் ஆல்வேஸ் அப் டு டேட், புரியுது? இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் வந்து டேட்டா பேஸ்ல நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லையே, பிகாஸ் நீங்கள் யூசர் போட்டதுக்கு அப்புறம் அங்கே டாக்குமெண்ட்ல இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெலவென்ட் கான்டெக்ட் மட்டும் கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருது. ஓகே, அதான் போட்டிருக்கு. ஹவு இட் ஒர்க், ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும், சர்ச் டூல் கான்டெக்ஸ்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வரும், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணும். அதான் இங்கே வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ RAG gives knowledge. RAG gives GPT access to knowledge, புரியுதா? RAG gives GPT அந்த பின்னாடி இருக்கிற மாடல் அந்த நாலேஜ் உள்ள இருக்கிற நாலேஜ் ஆக்சஸ் பண்றதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோர்சிங் இட் டு மெமரைஸ் எவ்ரிதிங் டியூரிங் தி ட்ரைனிங். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஃபைன் டியூனிங்ல இருக்க ஃபைன் டியூனிங் என்னன்னு பார்த்தோம். அதாவது இருக்கக்கூடிய மாடல் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து அப்படியே ஃபுல்லாக டேட்டா கொடுத்து ரீட்டைன் பண்றது அப்படின்றத ஃபைன் டியூனிங்கிறது பார்த்தோம். பட் அப்படி பண்ணக்கூடிய லிமிடேஷன் என்ன, மாடல் வந்து ரீட்டைன் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப அதிகமாகும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இருக்கக்கூடிய டேட்டாக்கு அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற டேட்டாக்கு இந்த ஃபைன் டியூனிங் மட்டும் செட் ஆகுது. அப்போ அடுத்த அந்த ப்ராப்ளம் இப்போ ஃபைன் டியூனிங் நீங்கள் வந்து தாண்டிட்டு இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ்ல மாத்திட்டே இருக்க போறேன், யூசர் வந்து புதுசா இன்புட்ஸ் கொடுக்க போறாரு, அப்போ பாலிசியில மாத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டைனமிக்கான அவுட்புட்ஸ் வந்து சேஞ்ச், இங்க டாக்குமெண்ட் சேஞ்ச் ஆனாலும் இன்புட்ஸ் அவுட்புட்டா எடுத்து நம்மளுக்கு வந்து எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்றோம். இதுல நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகே, 8 டைப்ஸ் ஆஃப் ராக் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அந்த கான்செப்ட் நம்ம பார்க்கல. ஓகே, பட் இந்த இடத்துல இந்த ராக்ல ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்னதான் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாலும் அந்த லிமிடேஷன் என்ன அப்படின்றத அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். RAG can retrieve information from the documents, right? Find refund policy instantly, okay. Answer knowledge-based questions, super. But what it cannot do, perform actions or execute workflows. ஓகே, நீங்க யூசர் வந்து இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வாங்க, அதனால ராக்னால பண்ண முடியாது. சென்ட் இமெயில் டு த கஸ்டமர். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஃபைண்ட் பாலிசி, அதாவது ஒரு ரீஃபண்ட் பாலிசி போட்டு அது வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு இமெயிலா சென்ட் பண்ணனா அதால பண்ண முடியாது. அதான் ராக் ஃபைண்ட்ஸ் த பாலிசி பட் ராக் cannot send the email, it only answers, not act. புரியுதா? ராக்னால மட்டும் ஆட்டோமேட் எண்ட் டு எண்ட் பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ த கேப் இஸ் பிசினஸஸ் நீட் AI that can act, not just answers. புரியுதா? இன்ஃபர்மேஷன் எடுத்து சென்ட் பண்ணனா அதுவுமே பண்ணணும், பட் ஆனால் ராக் ஸ்டாண்ட் அலோன் ராக்னால பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் we are entering into this Agentic AI system. அந்த Agentic AI system that AI that reasons, plans, retrieves and executes. நீங்க இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அதுவே போய் ராக் எடுத்து டேட்டா எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் யூசருக்கு அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணிடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் Agentic AI system. ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்கிடெக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பரா ஃபைன் டியூனிங் என்னன்னு புரிஞ்சிச்சு, அதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் புரிஞ்சிச்சு. அடுத்து ராக் என்னன்னு புரிஞ்சிச்சு, ராக்ல இருக்கக்கூடிய லிமிடேஷன், இந்த ஆட்டோமேஷன் வந்து அதனால ஸ்டாண்ட் அலோன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த Agentic AI குள்ள ஸ்டெப் இன் ஆகும் அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த Agentic AI system உடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்க போறேன். வாங்க போறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டிங்கை பார்த்துக்கோங்க, ஒரு ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் தான். இப்போ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரீஃபண்ட் பாலிசி டு கஸ்டமர்ஸ் ஆர் ஆல் கஸ்டமர்ஸ் ஒரு பர்டிகுலர் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ரீஃபண்ட் இந்த மாதிரி வந்திருக்க கொரியில் ரீஃபண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இதர டூல் இந்த மாதிரி தான் டூலை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது வந்து நம்மளுடைய ஏஜென்ட் AI ப்ரோக்ராம்குள்ள எப்படிலாம் கிரியேட் பண்ணுறது அது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். அது நம்ம உள்ள வந்து பெய்டு ப்ரோக்ராம்குள்ள வரும்போது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து ஹை லெவல் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, டெர்மினாலஜி எப்படி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ரீஃபண்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆக்ஷன் பண்ணணும், கெட் பாலிசி அப்படின்ற அந்த டூலை கால் பண்ண அப்படின்னா இதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ பாருங்க இப்போ ரீஃபண்ட் இருக்கிறதுனால இப்போ கெட் பாலிசிக்குள்ள போயிட்டு இதில் இருக்க ரீஃபண்ட் பாலிசி இன் 30 days அப்படின்ற அந்த டூல் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் சென்ட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில கீவேர்டு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, இன்னொரு டூலை கால் பண்ணு, சென்ட் இமெயில். இப்போ சென்ட் இமெயில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ள எழுதி வச்சிருப்போம். இப்போ இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். அப்படி சென்ட் ஆயிட்டு கடைசியில் என்ன தெரியுமா, இமெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல். இதுக்கு நடுவில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். புரியுதா? நான் லாஸ்ட் ஸ்டெப்பை கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் இமெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய யூசர் இன்புட்டை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் ஒர்க் ஃப்ளோலேயே நம்மளுக்கு வந்து என்ன யூசர் கேட்டிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஆக்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வந்து உள்ள எழுதி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்துச்சு. இதோட ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். Agentic AI ஆர்கிடெக்சர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஆர் டாஸ்க் கொடுத்துருவாங்க. ஹே, ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் டேக் திஸ் பர்டிகுலர் பாலிசிஸ் அண்ட் சென்ட் இட் டு திஸ் கஸ்டமர். ஓகே, அதனுடைய டாஸ்க் என்னன்னு சொல்லியாச்சு, அதனுடைய கோல் என்ன அப்படின்ற சொல்லியாச்சு. இப்போ அந்த Azure இருக்கக்கூடிய அந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் ஏஜென்ட், பிகாஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஏஜென்ட்டாக இருக்கும். இந்த மெயின் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டூல்ஸ் போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த AI சர்ச் டூலை டேப் பண்ணி இங்கே என்ன போட்டிருக்காரு, அந்த பாலிசி டாக்குமெண்ட் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய நாலேஜ் பேஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SQL டேட்டா பேஸ்ல போய் பார்க்கும். அதுக்கப்புறமா அவுட்லுக் ஒரு ஜிமெயில் எதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணமோ அது கூட போய் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணி அந்த இமெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு பார்க்கும். இமெயில் சென்ட் பண்ணது இல்லாமல் உங்களோட மைக்ரோசாஃப்ட் டீம் ஒரு என்ன பர்டிகுலர் டேட்டா பேஸ்ல நீங்க வந்து ஆக்டிவா இருப்பீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் சொல்றதுக்கும் வேற ஏதாச்சும் கஸ்டம் API நீங்க ஏதாவது கனெக்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மெயின் ஆர்கஸ்ட்ரேட்டர் ஏஜென்ட் இந்த மல்டிபிள் டூல்ஸோட செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மல்டிபிள் என்ன நாலேஜ் பேஸ் இருக்கு, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு காமனாக இருக்கு, இது எல்லாத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு சொல்லிடும். அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு மெயில் சென்ட் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வேலையை பார்த்து முடிச்சு சொல்லிடும். இப்போ இதை தான் கிளவுட் பண்ணுது. புரியுதா? இப்போ கிளவுட் கிட்ட நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஹே ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஒன் டாக்குமெண்ட் அப்படின்னா இப்போ நீங்க யூசருக்கு கொடுக்குறாங்க. அப்போ டாஸ்க்னு சொல்லிட்டு ஆக்ட் அஸ் 25 years எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்குமெண்ட் எக்ஸ்பர்ட் டாக்குமெண்ட் கிரியேஷன் எக்ஸ்பர்ட், எனக்கு இதுதான் கோல், எனக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ல வரும்னா அந்த கிளவுடனுடைய ஏஜென்ட் வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர் ஏஜென்ட் இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸோட கனெக்ட் பண்ணி அவுட்புட் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஃபைனல் ரெஸ்பான்ஸை கொடுக்குது. அப்படி ஃபைனல் ரெஸ்பான்ஸை கொடுக்கும்போது திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லும்போது ஒவ்வொரு டைம் இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி தான் லூப்ல போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ்ல போகும்போது இந்த வேலையெல்லாம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதை தான் நம்ம டோக்கன்ஸ் சொல்லுவோம். அப்போ ஒரு சில டோக்கன்ஸ் சொல்லிட்டு நீங்க பே பண்ணிருக்கக்கூடியதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். அந்த லிமிடேஷன் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க திருப்பி பே பண்ணி இந்த வேலை பண்ணது இல்லையா, இப்போ இதெல்லாம் ஹியூமன்ஸ் பண்ண வேண்டியது கரெக்ட். அப்போ பின்னாடி ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வேலை பண்றதுக்கு நீங்க எந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்களோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்ற மாதிரி அது வந்து எஃபிஷியன்ட்டாகவும் சூப்பராகவும் ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நான் வந்து இங்கே தியரியாகவும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Agentic AI என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட்ஸ், டிசைட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ். ஃபுல் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கும் உங்களுடைய டேட்டா ரிட்ரைவ் பண்ணணும், அதுவும் ரிட்ரைவ் பண்ணி டிராஃப்ட் பண்ணி எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஸோ Agentic AI கம்பைன்ஸ் ரீசனிங், பிளான் பண்ணுறது, அந்த டேட்டாவை போய் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரது, எல்லா டூல்ஸ்களும் இன்டர்னலாக கம்யூனிகேட் பண்ணிட்டு ஆக்ஷன் இமெயிலையும் சென்ட் பண்ணுற வேலையை கம்ப்ளீட்டாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Agentic AI சிஸ்டம்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக இந்த 3 கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 செஷன்ல இருந்தும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேக் பாயிண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதுதான் ஃபைன் டியூனிங்னா என்ன, உங்களுக்கு ஸ்டேபிள் நாலேஜாக இருக்குது, அது நீங்கள் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ண மாட்டீங்க. அதான் போட்டிருக்கேன் ஸ்டேபிள் நாலேஜ், ரேர்லி சேஞ்சிங் டேட்டா. அது நீங்கள் டச்சே பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய LLM எடுத்துட்டு ஃபைன் டியூன் மட்டும் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரேக் எங்கே வந்து அப்ளை பண்ணணும், நம்மளுடைய டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரேக் அப்படின்ற சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சிங் இன்ஃபர்மேஷனுக்கு. ஓகே, Agentic AI நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேஷனை நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் ஃப்ளோஸில் நீங்கள் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல Agentic AI இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சிஸ்டமே நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் வைக்கணும். இப்போ ஃபைன் டியூனிங்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டடிஸ் இருக்குது, ரேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டடிஸ் இருக்குது, Agentic AI சொல்லிட்டு ஒரு சில ஸ்டடிஸ் இருக்கு. நான் கொடுத்தது ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ இப்போ இந்த டெர்மினாலஜி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் செஷன் மூலமா நம்ம இதெல்லாம் ஒரு டைம் பார்த்திருக்கோம் அப்படின்றது குயிக்கா ஒரு சம்மரி பார்த்து இந்த செஷன் முடிச்சிடலாம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சது Azure AI ஆர்கிடெக்சருடைய ஓவர்வியூ எப்படி இருக்குன்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த 1.2 CR சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் செட்ஸ்ல என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல, உண்மையாவே அந்த மாதிரி 1.2 CRல சொல்றாங்களா, அதெல்லாம் இருக்கான்னு கேட்டா இருக்குது. அது உங்களுக்கு தேடி பார்க்கறதுக்கு தெரியல, நான் தேடி பார்த்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நான் சொன்ன வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன, டு நாட் டைரக்ட்லி எய்ம் ஃபார் தட், பட் இந்த கான்செப்டை அந்த மாதிரியான ஸ்கில் செட்டுக்கு இன்னைக்கு இன்ஜினியருக்குள்ள கேட்கறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு ஜேடிஏ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கண் முன்னாடி எடுத்து வந்து காமிச்சிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ்ல
எல்எல்எம்னா இவ்வளவுதான், புரியுதா? ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான் எல்எல்எம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ரேக் சிஸ்டம் பண்ணுறீங்களா, ஆர் நீங்கள் வந்து ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்றது எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் அதுக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷன் என்னோட இருக்கும். நீங்கள் டீம் பேசலாம், எங்கள் டீம் பேசலாம். இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா we can clarify. ஆனால் ப்ராப்பராக நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பர் அஜெண்டாவில் இருக்குது. அதெல்லாம் if you wanted to make a study கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Azure AI ஆர்கிடெக்சர் என்னன்றது பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபைன் டியூனிங் வந்து எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபைன் டியூனில் இருக்கிற லிமிடேஷன்ஸ், ராக்னா என்ன, லேக்ல இருக்கிற லிமிடேஷன்ஸ், ஏஜென்ட்டுக்கு என்ன, அண்ட் முக்கியமான ஒரு டேக் அவே பாயிண்ட் எடுத்து இந்த செஷன் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்னோட ஃபைனல் ரெக்வஸ்ட் என்ன, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் இங்கே யூடியூபாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ப்ரோஐடி பிரிட்ஜில் கூட AI கோச்சிங் ப்ரோக்ராமில் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த 3 கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது, இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ட்ராப்பிங் யுவர் கமெண்ட்ஸ் ஐ வில் கெட் டு நோ. பிகாஸ் இது மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வி ஆர் ஸ்பெண்டிங் சம் டைம். ஸோ அது உங்களோட லைக்கை தாண்டி கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் டேக் 2 minutes டைம் அண்ட் லெட் அஸ் நோ இந்த கமெண்ட் செக்ஷன் வாட் வேல்யூ ஹேவ் லேர்ன் ஃப்ரம் திஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ் தான் எங்கள்கிட்ட பேசும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் போட்டுட்டு போங்க. அண்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ராப் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ், லேர்னிங் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். ஸோ அதை எடுத்து ஃபியூச்சரில் செஷன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணுறதுக்கு we will definitely plan here. ஓகே, அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து டீகோட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் this is your A Coach John signing off. Bye.